ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசு அவசர சட்டம் இயற்றிவிட்ட போதிலும் நிரந்தர சட்டம் இயற்றும் வரை போராட்டம் தொடரும் என மாணவர்கள் அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரியும் இந்த தடைக்கு காரணமாக இருந்த பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் கடந்த 5 நாட்களாக தமிழகத்தில் போராட்டங்கள் வெடிக்க தொடங்கின. தமிழகத்துக்கு மற்றும் சற்றும் சளைக்காமல் புதுவையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், மீனவர்கள் என பல தரப்பினரும் போராட்ட களத்தில் குதித்தனர். AFT மைதானத்தில் மாணவர்கள் ஆயிரக்கணக்கானோர் கடந்த 5 நாட்களாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். புதுவையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கடந்த 20ஆம் தேதி பந்த் போராட்டமும் நடத்தி முடிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டை நடத்த நேற்று மாலை தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பித்தும் இன்று அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படவில்லை. இதனை அடுத்து ஜல்லிக்கட்டுக்கான போராட்டங்கள் முடிவுக்கு வந்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக தங்களின் போராட்டம் தொடரும் என தமிழகத்தில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களும் இளைஞர்களும் அறிவித்துள்ளனர். இதனை பின்பற்றி புதுவையிலும் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என AFT மைதானத்தில் தர்ணா போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களும் அறிவித்துள்ளனர். அவர்கள் 6ஆம் நாளாக இன்றும் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். தமிழக அரசு பிறப்பித்துள்ள அவசர சட்ட போராட்டத்தை திசை திருப்பும் செயல் என்றும் இந்த அவசர சட்டத்தால் எந்த பயனும் இல்லை எனவும் தெரிவிக்கும் மாணவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு நிரந்தர சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அதுவரை போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர். இதனால் புதுவையில் 6வது நாளாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பீட்டா அமைப்புக்கு எதிராகவும் போராட்டங்கள் இன்றும் தொடர்ந்தன. புதுவை கருடிக்குப்பத்தில் அமெரிக்க குளிர்பானங்களுக்கு எதிராக பெண்கள் இறுதி ஊர்வலம் நடத்தினர். அந்நிய நாட்டு பொருட்களை இனி வாங்க மாட்டோம் என்பதை குறிக்கும் விதமாக அந்நிய நாட்டு தயாரிப்பான பெப்சி, கோக், ஃபேண்டா உள்ளிட்ட குளிர்பான பாட்டில்களை பாடையில் வைத்து அந்த பாட்டிலுக்கு மாலை அணிவித்து கருடிக்குப்பத்தில் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஊர்வலமாக வந்தனர். பின்னர் குளிர்பானங்களை சாலையில் கொட்டி மத்திய அரசு உடனே ஜல்லிக்கட்டை நடத்த நிரந்தர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் பீட்டாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோஷமிட்டனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவு அடைக்கல என பெருகி வரும் நிலையில் புதுவை தேவராஜ் என்டர்பிரைசஸ் சார்பில் AFT மைதானத்தில் தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வரும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. நிர்வாக இயக்குனர் தேவராஜ், பாபு, முரளி உள்ளிட்டோர் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கினர். இதேபோல் போராட்ட களத்தில் இறங்க முடியாத பல மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர்.